தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ரைட் அண்ட் டிரைவின் வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி ஹோண்டா கம்பெனியோட பிராவியோ காரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கார் இப்போதைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் சேல்ஸுக்கு இருக்குது. இந்த காரோட டீட்டெயில்ஸை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இப்போது ஒரு கஸ்டமர்கிட்ட போய் ஒரு கார் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த காரை பார்க்குறதுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸில் நீங்கள் காரில் செக் பண்ணுவீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் நேரில் போய் ஒரு காரில் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த கார் வந்து 2012 வருஷம் டிசம்பர் மாதம் காரு. இந்த காரில் ஃபுல் இன்சூரன்ஸு 2023 டிசம்பர் வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸு லைவில் தான் இருக்குது. இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தோம்னா, இது பவர் ஸ்டேரிங்கு வந்துடும், பவர் விண்டோ, அப்புறம் சென்ட்ரல் லாக்கு, அப்புறம் வண்டியில் பார்த்திங்கன்னா 4 டயருமே பிராண்ட் நியூ டயர் தான் வண்டியில் இப்போ போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவில். பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் டயரை காமிக்கிறேன், இனி அப்புறம் பேக்கில் அப்படி காமிக்கிறப்ப பேக் டயரையும் பாருங்கள். எல்லா டயருமே புது டயராக தான் இருக்கும். வாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ரண்ட் இப்படி இன்டீரியர் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவர் ஃப்ளோர் மேட்டு அப்படி போட்டிருக்கு, அப்படி கட் மேட்டும் இருக்குது. உள்ள இன்டீரியர் எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். லெதர் சீட் கவரு, ஒயிட் கலர் லெதர் சீட் கவரு இருக்குது. லெதர் சீட் கவர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஒரு ஸ்க்ராட்சு கிழிஞ்சது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்புறம் இதில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 64,400 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நீங்கள் ஓடோமீட்டர் நீங்களே பாருங்கள், 64,000 சம்திங் கிலோமீட்ரு ஓடி இருக்குது. ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். வண்டி வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட குவாலிட்டி, வண்டியோட இன்ஜினோட குவாலிட்டி. அதில் பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அல்ஃபைன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. அது பென்ட்ரைவ் வித்து ப்ளூடூத் கனெக்ஷனோட ப்ளூடூத் அவைலபிளாக இருக்குது. இனி பேக் சைடு பார்க்கலாம். பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு அதே மாதிரி தான் நீட்டாக இருக்கும். சீட் கவர்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். உள்ள எதுவுமே ஸ்க்ராட்சு, ரொம்ப அழுக்கு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உள்ள இன்டீரியராக இருந்தாலும் சரி, மேலே டாப்பில் இருந்தாலும் சரி, எல்லா இடமும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்புறம் ஏசி வந்து ரொம்ப கூலிங், ஏசி வந்து பக்காவாக இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கும். ஏசி அதே மாதிரி தான். வண்டியில் உள்ள இன்டீரியர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இப்போ டிக்கி காமிக்க பாருங்கள். டிக்கி பாருங்கள், டிக்கி அதே மாதிரி தான். எல்லாமே ஒர்க்கிங் நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். அந்த வண்டி பாடி பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. எல்லாம் ஒரிஜினல் பீஸு, ஒரிஜினல் கிளாஸ் தான். டோர்லாம் ஒரிஜினல் டோரு, பாடி, மற்றபடி என்ஜினு எல்லாமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனாக தான் இருக்கும். பார்த்து உங்களுக்கு நீங்களே பாருங்கள் வீடியோவில். இது ஆப்போசிட்ஸு டோரு. இந்த பேக்கு 2 விண்டோவும் மேனுவல் தான், நம்ம கையில் தான் மேலே தூக்கிக்கணும். ஃப்ரண்ட் 2மே பவர் விண்டோ, பட்டன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே சைடு பீடிங் எல்லாமே ஒரிஜினல் தான். வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பீஸு. வண்டியில் எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் 1 ரூபா கூட வேலை செய்ய வேண்டியதில்லை. ஜஸ்ட் ரஃபிங் பாலிஷ் கூட தேவையில்லை. சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இந்த லெஃப்ட் சைடில் மட்டும் ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். இப்போ இன்ஜின் பாருங்கள். அப்புறம் காமிக்கிறேன். அப்புறம் பாருங்கள், ஒரிஜினல் அப்புறம் அப்படியே இருக்குது. லெஃப்ட் சைடு அப்புறமே இப்போ அப்படியே ரைட் சைடு அப்புறம் பாருங்கள். எல்லாமே அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். இங்கே ரஸ்ட்டு அந்த மாதிரி அடிபட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. இனிமேல் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் சவுண்டு காமிக்கிறேன். என்ஜின் சவுண்டு பார்த்துருப்பீங்க, ஒரிஜினல் சவுண்டு அப்படியே இருக்கும். வண்டியில் எந்த இதுவும் இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும் என்ஜின் சவுண்டு. தேவையில்லாமல் வால்வ் சவுண்டு அந்த மாதிரி இது இருக்காது. டயர்லாம் போய் பார்த்துருப்பீங்க. ஒரு டயர் ஃபஸ்ட்டில் காமிச்சு, 2வது டயரு 3வது டயர் காமிக்கிறேன். இப்போ என்ஜின் ஆனில் தான் இருக்குது.
புகை இருந்தால் பாருங்கள், புகையே ஏறாது, ஒரு பிட்டு புகை கூட வராது. இப்போ இன்ஜின் ஆனில் தான் இருக்குது, அப்போ ஆன் பண்ணது அப்படியே இருக்குது, ஒரு புகை இல்லை, புகை வராமல் இருக்கும். அடுத்த டயர் பாருங்கள், அடுத்த டயரும் ஃபுல் பட்டன், எல்லா டயருமே மோஸ்ட்லி எபோவ் 90% மேலே தான் இருக்கும் எல்லா பட்டனுமே. இந்த இடத்துல மட்டும் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, பார்த்தவங்களுக்கு தெரியும், மேலே மெக்காடு மேலே அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ், மற்றபடி வண்டியில் எந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. பாட்டம் காமிக்கிறோம் பாருங்கள், பாட்டத்தில் எங்கேயுமே துரு எதுவுமே இருக்காது, அதுக்காக மேக்ஸிமம் அப்புறம் அடியில் காமிக்கிறோம் பாருங்கள், காருக்கு அடியில் பார்த்திங்கனாலே எங்கேயுமே துருவே இருக்காது. பாருங்கள், நீங்கள் நேரில் போய் ஒரு கார் பார்த்து என்னென்ன பார்ப்பீங்களோ எல்லாமே நான் வந்து வீடியோவிலே காமிக்கிறேன் பாருங்கள். வண்டியோட பாட்டம் சைடில் ஒரு இடத்துல கூட ஒரு துரு கூட இருக்காது. அப்புறம் சுற்றி காமிச்சிட்டேன், ஒரு இடத்துல கூட துருவே இல்லை, வண்டியில் துருன்றதே இருக்காது. ஒரிஜினல் பீஸு உங்களுக்கு தேவை அப்படின்றப்ப கண்டிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் இருக்குது. நான் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். வண்டி உண்மையிலே ஓட்டி பார்த்தா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். வண்டியில் சஸ்பென்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கும், ட்ரைவ் ஷாட் பர்ஃபெக்டாக இருக்கும், கியர் ஷிஃப்டிங் அவசரமாக இருக்கும். வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாது, நீங்கள் வேலை செஞ்சு தான் வண்டி ஓட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அப்படியே எடுத்து பெட்ரோல் போட்டு ஓட்டினா போதும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், டாப்பு காமிக்கிறேன் பாருங்கள், சுற்றி காமிச்சிட்டேன், இப்போ டாப்பு காமிக்கிறேன். பேக்கில் மேலே டாப்பு அதுவும் பர்ஃபெக்டாக இருக்கும். கிளாஸ் ஃப்ரண்ட் கிளாஸு காமிக்கிறேன், 2012 அந்த 12 அப்படியே இருக்கும். வண்டியில் எந்த கிளாஸ் எதுவும் மாற்றிருக்க மாட்டாங்க, ஒரிஜினல் பீஸு. சரிங்களா? நாங்கள் எப்போவுமே நல்ல குவாலிட்டியான காரை தான் எடுப்போம், நல்ல கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டியான காரை தான் கொடுப்போம். அதனால் நீங்கள் நம்பி வந்து நம்ம காரை எடுத்து நீங்கள் சந்தோஷமாக ஓட்டிக்கலாம். இந்த காரோட ப்ரைஸ் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா 2,79,000 ரூபா. ஸ்லைட்டாக நெகோஷியேஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் வண்டி ரொம்ப குவாலிட்டியான கார் வேணுங்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க, இந்த காரை சொந்தமாக்குங்க. இது மாதிரிப்பட்ட நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நல்ல காரோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமுத்தி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்கள் பார்த்து நல்ல குவாலிட்டியான காரை சொந்தமாக்கலாம். இது குவாலிட்டிக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சது இருக்காது. நல்ல குவாலிட்டியான தரமான காரை தான் நாங்கள் எடுத்துருக்கோம், தரமான காரை தான் கஸ்டமருக்கு கொடுப்போம், நம்பி வந்து எடுக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை பாருங்கள். வேறு யாருக்காவது உங்களுக்கு தேவைப்படாட்டி வேறு யாருக்காவது தேவைப்படும். அதனால் மறக்காமல் ஒரு ஷேர் பட்டனை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாருக்கும் போய் சென்றடையும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.